சுமதி சுமதி வாங்கம்மா உள்ள வரேன். சுமதி வெண்ணிலா ரெடி ஆகிட்டாளா? ஃபோன் பண்ணாங்க, அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க. நான் போய் கூட்டிகிட்டு வரேன். வெண்ணிலாவை ரெடியாக இருக்க சொல்லு, சரியா? நான் போயிட்டு வரேன் இரு. சரிங்கம்மா, போய் கூட்டிகிட்டு வாங்க போங்க. நான் வெண்ணிலா அதுங்களை ரெடியாக சொல்கிறேன். ஏண்டி வந்திருந்து ஏண்டி அழுதுகிட்டே இருக்க? என்னன்னு சொல்லு வெண்ணிலா, எனக்கு பயமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லாமதான். வெண்ணிலா 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 மாப்பிள்ளோட பக்கத்தில் வந்துட்டாங்களாம். ரெடி ஆகிட்டு இருமா. அம்மா கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க பங்கஜம்மா. நீ ரெடியாகி புடவை ஒன்று கட்டிகிட்டு இருக்கியா? அம்மா இப்போ வெளியே இருக்கேன். சரிம்மா, நான் ரெடி ஆகிறேன், நீங்கள் போங்க. அமுதா, கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துக்க. ஏதாச்சும் கூட மாட உதவி செய்ய. நான் போய் டீ வச்சுட்டு வந்துடுறேன். சரித்தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க போங்க. ஏண்டி இப்போ என்னன்னு சொல்லி ஏன் அழுகிற? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா அத்தைகிட்ட சொல்ல வேண்டியதான், அத்தை புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக அழுகிற நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வெளியே போ, நான் புடவை மாற்றிட்டு வரேன். சரி, நாங்கள் போய் நிற்கிறேன், புடவை மாற்றிட்டு கூப்பிடுனே. அவன் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? அவனை நினச்சிக்கிட்டே தன்னால் இருந்தேன். அவனை பார்த்ததுக்கப்புறமும் நான் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் நினச்ச மாதிரி அவன் இல்லையே. நான் என்ன பண்ணுறது? கடவுளை, ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை? வெண்ணிலா, புடவை மாற்றிட்டே, நான் உள்ளே வரட்டா? வா அமுதா, மாற்றிட்டேன், நீ வா. ஏட்டி, நீ இந்த புடவையில் சூப்பராக இருக்க. மாப்பிள்ளை உன்னை பார்த்தேன் அப்படியே விழுந்துருவான். ஓ, நீ வேற கம்முன்னு இருடி. மதி, இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா. வாங்க வாங்க, எல்லாம் உள்ளே வந்து உட்காருங்க. என்ன வாங்க வாங்கன்னு மட்டும் கூப்பிட்றீங்க? வாங்க சம்மந்தின்னு வாய் நிறைய கூப்பிடுங்க சம்மந்தி. பங்கஜக்கா உங்கள் பொண்ணை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறத கேட்டாவே உங்கள் பொண்ணை இன்றைக்கே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயின்னு இருக்குது. உங்கள் பொண்ணை அவ்வளோ பிடிக்குது எனக்கு வேற. சீக்கிரம் கூப்பிடுங்க என் மருமகளை. அம்மா, மாப்பிள்ளையும் வரேன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளையை காணோம், இவங்க மட்டும் வந்திருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, பையனுக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, அதனால என் பேசிக்கிட்டு இருக்கான். வந்துடுவா இவங்க. சுமதி, நீ வெண்ணிலாவை கூப்பிடு, இவங்களுக்கு காஃபி வந்து கொடுக்கட்டும், இவங்க பார்க்கட்டும். அதுக்கப்புறம் பையன் வந்தோன்னே பையன் பார்த்துப்பான், சரியா? இந்த கூப்பிட்றேன் இருங்கக்கா. வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா, இந்த காஃபி கப்பை கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடு, சரியா? அம்மா, நான் போகிறேன், சீக்கிரம் வா. சரிம்மா, நீ போ, நான் வரேன். ஏன்டி அழுவுற? அப்புறம் அத்தைகிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, அப்போ அழுதுட்டு நிற்கிற. என்ன பண்ணலாம்? என்ன மாப்பிள்ளை விட்டோம்? வேணா மாப்பிள்ளை விட்ட ஓட விட்டலாமா? என்னடி சொல்கிற? நடக்குமா அது? ஆமாடி, அப்புறம் நீ இந்த கல்யாணம் பிடிக்கலைங்கிற, அப்புறம் என்ன பண்ணுறது? பேசாமல் இந்த காஃபியில் வேதி மாத்திரையை கலந்து விட்டுலாம். குடிச்சிட்டு எல்லாம் போகட்டும் அப்படியே. ஏண்டி, என்னடி ஐடியா கொடுக்க சொன்னால் என்ன ஜெயிலுக்கு போக சொல்கிறிய? நீ ஒழுங்கா நீ கம்முன்னு இருந்துரு. ஏதோ ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கிறேன். நீ என்னை ஜெயிலுக்கு போக வச்சிடாத. கம்முன்னு வேலையை பருவா போகலாம். வெண்ணிலா வெண்ணிலா வாமா. இங்கே பாரு, அழாமல் கண்ணை தொலைச்சிட்டு வா. அழுதுகிட்டு நிற்கிறப்ப தான் சொல்கிற. ஐடியாவும் வேணாமா, எதுவும் வேணாமா, இவ்வளோ பார்த்து போகலாம். அப்போ அழுவாம வாடி, சிரிச்சிட்டு வா. வெண்ணிலா, ஏதோ மாமனார் மாமியா அவங்க 2 பேருக்கு காஃபி கொடுமா. கிளவி இரு, உன்னையால தான் இவ்வளோ பிரச்சனையும். கிளவி யாரு? இந்தாங்க காஃபி. ஐயோ, என் மருமா எவ்வளோ அழகாக இருக்கா பாரு. தங்க சில மாதிரி இருக்காடி. வயிற குட்டிடி நீ. என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அம்மா, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாண தேதி குறிச்சிட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் போகிறேன். அது இல்லை சம்மந்தி, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவனுக்கு வேலை ஏதாச்சும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும், அதுதான் அவ்வளோ கோபமாக பேசிட்டு போகிறேன். மற்றபடி பொண்ணெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கும். இல்லைன்னா இவ்வளோ ஓப்பனெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டியான். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. உங்கள் மகன் பண்ணி வச்சிருக்க வேலையை பார்த்தீங்களா இல்லையா? சரி சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்தோடனே என் மவளை இவ்வளோ கொஞ்சம் நீங்கள் அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா, கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என் மவளை எப்படி பார்த்துப்பீங்கன்னு. நான் கூட என் மவளை இன்னும் இப்படிலாம் பேசினதில்லை. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால அது என் வீட்டு மகாலட்சுமி. அதுக்கு மூஞ்ச பாருங்கள், அப்படியே தங்க சில மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் மவளை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். அக்கா எல்லாம் சொன்னாங்க, இந்த குடும்பத்தையும் அவள் தான் தாங்கி நிற்கிறான்னு. இந்தமாரி என் மருமொழிக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நாங்கள் இருக்கோம் கூட. ஏண்டி வெண்ணிலா, என்னமோ இப்படிலாம் பேசுகிறாங்க. உங்கள் அம்மா வேற இப்படி பேசுகிறாங்க. போச்சுடி, உன்னைய அவனை தான் கட்ட வைக்க போகிறாங்க. போ. இங்கே பேர் குட்டச்சி, அமைதியாக இருந்துரு. அப்படியே புதைச்சிருவேன் பார்த்துக்க. சரி சமந்தி, அப்போ நாங்களும் கிளம்புறோம். பையனுக்கு வேலை இருக்குங்கிறியா, அவனும் போயிடுவான். அப்புறம் நாங்களும் போயிட்டு வரோம். இன்னொரு நாள் நல்ல நாளாக பார்த்து ஜாதகம் பார்த்து நாங்கள் வரோம். எப்போ கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறேன். சரிங்களா சம்மந்தி? சரி சம்மந்தி, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஜாதகம் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, நான் போயிட்டு வரேன் சம்மந்தி. வெண்ணிலா, நீ உள்ளே போமா. பாத்தியா சுமதி,
நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருந்த பாத்தி அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு. நம்ம வெண்ணிலாவை எல்லாத்துக்கும் பிடிக்கும் சுமதி. நீ எதுவும் நினைக்காத, வெண்ணிலாவை இனிமேல் நல்லா இருப்பா சரியா. அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நம்மளும் ஒரு வாட்டி பார்ப்போம் சரியா. சரி நான் போயிட்டு வரேன். ஆமாம் ஆமாம்மா, நான் கூட ஏதோ பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இவங்க இப்போ பேசினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மகன் போகிற இடத்துல நல்லா இருப்பா, எனக்கு அது போதும்மா. சரி நான் போயிட்டு வரேன் சுமதி. இங்கே பிற வெண்ணிலா, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க? ஒன்று அப்போவே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம், அவனுக்கு பேதி மாத்திரை கலந்துட்டலான்னா வேண்டானே. இப்போ வந்து மறுபடியும் ரூமுக்குள்ளே கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்க. ஏன்டி இப்படி பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போ, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் போகிறது இருக்கட்டும், நீ என்னன்னு சொல்லு. நான் உன்னை இப்போதான் சொன்னேன், சொல்கிறப்ப நேரம் வரப்ப நான் உன்கிட்ட சொல்கிறேன். நீ இப்போ கிளம்பு. என்னமோ பண்ணி தொலை, நான் போகிறேன். ஏன் நமக்கு மட்டும் இப்படியே நடக்குது முருகா? வெண்ணிலாமா, வெண்ணிலா சீக்கிரம் எழுந்திரிச்சு வாமா, விடிஞ்சிருச்சு. இதோ வரையிருமா. நம்ம இப்படியா இருந்துக்கிட்டே இருந்தால் அம்மா மனசு கஷ்டப்படும். அம்மா ரொம்ப பாவம், இப்போ தான் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நினச்சவன் தான் இருக்கான். ஆனாலும் அவன் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை. அவன் பேசுகிற குணம் எல்லாம் மாறி போச்சு. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல. அம்மாடி, ஃபோன் பண்ணாலா தங்கச்சிக்கு? இது இல்லைம்மா, அவன் எந்த ஃபோனும் பண்ணல. உங்களுக்கு பண்ணவே இல்லையா? அவன் எனக்கு எந்த ஃபோனும் பண்ணலம்மா. சரி படிப்பு விஷயன்ட்டா, அதனால சரி அவள் ஃப்ரெண்டெல்லாம் போயிருக்கான்னு விட்டோம். ஆனால் இருந்தாலும் மனசு கொஞ்சம் படன்னு இருக்கு, என்னன்னு தெரியல. அவள் பத்திரமா இருந்தால் சரிதாம்மா. அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ பயப்படாத. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அமுதா வரேன்னா அவளை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் வெளியே போகணும். தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். நீ பத்திரமா அது காலையில் வலிச்சதுன்னா படுத்து தூங்க சரியா, மாத்திரை போட்டு. சரிம்மா, நான் என்னை பார்த்துக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. எருமை மாடை, கொஞ்ச நேரத்தில் பயந்தே கிட்டாண்டி. என்னத்தில் விளையாடணும் எனக்கு ஒரு இது இல்லை. எருமை அப்படியே அமுக்கி விட்றேன் பார்த்துக்க. என்னடி நினச்சிக்கிருக்க? போனால் போதுன்னு துணைக்கு வந்தால் என்னமோ ரொம்ப பேசுகிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன். ப்ளேஸ்டே சும்மா தான் சொன்னேன், சும்மா. சொல்லிட்டேன் மச்சான், இன்னும் ஒரு 1 ஹவரில் நான் வந்துடுவேன். நீ அந்த வேலையை முடிச்சிடுவேன். நான் வந்தோடனே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா. டேய் மாறா. ஏம்மா, என்னன்னு சொல்லுமா. டேய், நேற்று எங்கே போனேன்? நான் எங்கே போனேன்? நான் எங்கேயும் போகலையே. வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போனேன், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன், அவ்வளோதாம்மா. நான் எங்கே போகலையே. உண்மையை சொல்லிட்டா மாறா, அப்புறம் ஏதாச்சும் சொல்லிட போற. என்னட்ட நினச்சிக்கிட்டு இருக்க நீ? ஏம்மா, நான் எங்கே போனேம்மா? ஏன் அவ்வளோ கோவப்படுற நீ? என்னன்னு சொல்லும் போது. டேய், நேற்று அந்த பொண்ணு வீட்டுக்கு நீ போனியா? ஆமாம் போனேன். ஏம்மா? ஏண்டா எதுக்குடா இப்படி பண்ணுற? ஏண்டா உனக்கு தேவையில்லாத வேலையை நீ எதுக்குடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா நீ தானே அன்றைக்கி அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு. அப்புறம் என்னத்துக்குடா நீ ஃபோன் பண்ணி வேண்டாம் உங்கள் பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீ சொல்லியிருக்க? சரி நம்மளும் பேசிட்டு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு, சரி ஜாதகம் பார்க்கணாச்சும் கூப்பிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு? அதான் உங்கள் பையன் வந்து நேற்று வந்து என் பொண்ணை வேண்டாம், நீங்கள் வேறு பக்கம் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் என்னை சம்மந்தின்னு கூப்பிட்றீங்க? ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற நீ? ஆமாம்மா, அந்த பொண்ணு வேண்டாம், வேறு பொண்ணை பார்க்கலாங்க. என்ன அந்த பொண்ணு வேணாமா? உனக்கு ஊரில் எல்லாம் பொண்ணு கொடுக்குறேன்னு நிற்கிறாங்க நீ பண்ணுற வேலைக்கு சரியா. அதுதான் நம்ம ஊரில் எங்கேயும் பொண்ணு கிடைக்காம தான் இங்கேருந்து 2 ஊர் தள்ளி போய் உனக்கு பொண்ணு பார்த்து வச்ச முடிவு பண்ணி வந்தா நீ அதையும் போய் வேண்டான்னு கெடுத்து விட்ருக்க. இன்னமேல நான் உனக்கு பொண்ணு தேடி வரமாட்டேன்பா. நீ என்னமோ பண்ணு, என்னை ஆளை விடு சாமி. என்ன அம்மா இவ்வளோ கோவப்பட்டு போகுது? நமக்கு இந்த ஊரில் பொண்ணாக கிடைக்காது, நம்ம மன்மதனாச்சு. இவ்வளோ அழகாக இருக்கும், நமக்கு பொண்ணு கிடைக்காதான்? என்னடா மாற உனக்கு வந்த சோதனை. சரிடா, இவ்வளோ பொண்ணு கிடைக்கடி பார்ப்போம். அந்த பொண்ணை கண்டுபிடிப்போம். அவள் தான் அவளாக இருக்குமோன்னு ஒரு மனசு தோணுது. அதை போய் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். வாட மரம் போகலாம். உனக்காக பொண்ணு கிடைக்காது, வாட மரம் பார்த்துக்கலாம். ஏண்டி காலையே வலிக்குது, பஸ் எங்கடி இன்னும் காணோம்? கால் வலிக்கணும் நான் என்னடி பண்ணிட்டோம்? ஏன்னா பஸ் நானாக விட்றேன். பஸ் ஸ்டாண்டில் தான் 2 பேர் நிற்கிறோம். வரும் இரு, மெதுவாக போவோம். அங்கே பேர் பஸ் வருது, வா போகலாம். ஏடி இன்னைக்கு இன்டர்ன்ஷிப் சூப்பராக போணுச்சு. நாளைக்கு என்ன நடக்குதோ தெரியல. நாளைக்கு வேறு கொஷின் ஆன்சர்லாம் கேட்குறேன்னு சொன்னாங்க. ஆமாடி. சரி நீ போறியா? நான் வரேன், ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். நான் மட்டும் எங்கே தனியாக போகிறேன்? நான் இருக்கேன், நீ பேசிட்டு வா. யார் ரகுட்ட தானே பேசுகிற? பேசிட்டு வா, வெயிட் பண்ணுறேன். என்னாச்சு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான், என்னன்னு தெரியலையே. ஏண்டி என்னாச்சு, ஃபோன் எடுக்கலையா? ஆமாம் ஷாலினி, என்னன்னு தெரியல, ஃபோன் எடுக்கல. இரு இன்னொரு டைம் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வரேன், எடுக்கலாம் போகலாம் சரியா.
சரி நீ கொஞ்சம் தள்ளி வந்து நின்று அங்கே பாரு இதெல்லாம் இதில் கிடக்குது. நீ வா ஓரமா வா. எல்லாம் நான் கேன்டீனில் பையனுங்களாம் என்னமோ இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. பாத்தியா, நான் கூட பார்க்காமே நின்றுக்கிட்டு இருக்கேன் பைத்தியம் மாதிரி. ஹலோ, ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? அவள் ஏன் இன்னைக்கு அப்படி சொன்னான்? அவள் தான் மார்னிங் பஸ் ஸ்டாம்பில் நிற்பேன், நீ வா பேசலாம், அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்க முடியும், அப்புறம் 10 நாள் பார்க்க முடியாதுன்னு சொன்னான். அப்புறம் என்னமோ நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி செருப்பில் அடிப்பேன்லாம் சொல்கிறாளே, என்னாச்சு அவளுக்கு? சரி, இந்த நேரத்தில் இந்த ஃபோனை வேற அடிச்சுக்கிட்டே இருக்கு, யார் தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஹலோ, யார் பேசுறது? என்னது யார் பேசுறதா? என்ன என் நம்பர் இன்னும் சேவ் கூட பண்ணவே இல்லையா? நீங்கள் யார் உங்கள் நம்பரை எதுக்கு நான் சேவ் பண்ணோம்? ஹலோ, நான் சோனி பேசுகிறேன். ஏன் இப்படி பேசுகிற? சோனியா? சோனின்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. ஏன் மாமா, ஏம்மா நீ இப்படிலாம் பேசுகிற? இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என்னை மாமான்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. நீ ஃபோனை கட் பண்ணிட்டு போ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. மாமா ஏம்மா நீ இப்படிலாம் பேசுகிற? நான் யாருன்னு உனக்கு உண்மையாலே தெரியாதா? ஏன் என் மேலே என்ன கோவம் உனக்கு? நான் யார் உன் மேலாம் கோவப்பட? நீ உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீ போ. அதான் காலையில் அப்புறம் சொல்லிகிட்டே இல்லை. என்ன மாமா படி சொல்லுது? நம்ம காலையில் மாமாவை பார்க்கவே இல்லையே. நான் என்ன சொன்னேன்? காலையில் நான் உன்னை பார்க்கவே இல்லை, அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன்? உன்னை வர சொன்னேன், வரத்துக்குள்ளே டைம் ஆயிடுச்சு, நான் பஸ் ஏறி வந்துட்டேன். என்ன இப்படி சொல்கிறா? காலையில் நீ பஸ் ஸ்டாப்பில் என்ன தானே, அதுவும் புதுசாக தாவணி பவுடெலாம் கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்த, உங்ககிட்ட நான் பக்கம் பேச வந்தா நீ என்ன கத்தி நான் ஊரை கூப்பிட்டுருவேன், நீ என்னடா பொறுக்கி என்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்லாம் பேசுனேன். அப்புறம் என்னமோ இப்போ நான் பேசவே இல்லைங்கிற, பொய் சொல்லாமல் சொல்லு சோனி. என்னது இவன் வேறு இப்படி சொல்கிறான்? தாவணி பவுடர் கட்டி ஒருவேளை அக்காவாக இருக்குமோ? ஹலோ, தாவணி பவுடர் கட்டியிருந்தாங்களா? லூஸ், அது எங்கள் அக்காடா. எங்கள் அக்காட்டியே போய் எல்லாத்தையும் வளரி வச்சிட்டியா? நான் மாட்டினேன். ஏன் இப்படி நீ பண்ணுற ராகுல்? எனக்கு எப்படி தெரியும்? நீ அக்கா இருக்குன்னு சொன்ன, ஒன்னே மாதிரியே இருக்குன்னு சொன்னியா? பொய் சொல்லாமல் சொல்லாது, நீ தானே. ஏண்டா நானாக இருந்தால் ஏன்டா உன்னை கண்டுக்காமல் இருக்க போகிறேன்? என்னடி டான்லாம் போட்டு கூப்பிட்ட? ஃபஸ்ட்டு மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்ச, பேரை சொல்லிட்ட, இப்போ டான்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. என்னடி நான் என்னடி பண்ணிட்டோம்? நீ அப்போவே சொல்லியிருக்கணும் ஒழுங்கா. நீ அக்கா இருக்குன்னு தான் சொன்ன, என்னைய மாதிரியே எங்கள் அக்கா இருப்பான்னு நீ சொன்னியா? உனக்கு எல்லாம் விவரமாக சொல்கிறாங்க. நான் வந்து சுடி போட்டிருப்பேன், எங்கள் அக்கா தாவணி பவுடர் கட்டியிருக்காளே, சரி நம்ம வந்தோன்னே நானாக இருந்தால் அப்படி நின்றுப்பேனா? அவளாக இருக்குங்காட்டி தான் அப்படி நிற்கிறப்போ உனக்கு தெரியக்கூடாதா? என்ன பண்ணுறது? போ அவளை பார்த்து ஏதாச்சும் நீ சொல்லிட்டியா? நான் ஒன்றுமே சொல்ல, பக்கத்தில் போய் நின்னேன், ஏன் நீ பேசாமல் இருக்கேன்னு தான் கேட்டேன். அதுக்கே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அக்கா. அவள் தான் சொன்னியா பொய் சொல்லாமல் சொல்லு, வேறு ஏதாச்சும் சொல்லியிருக்கேன்ட்டு. எப்படியாச்சும் நான் சமாளிக்கணும்ல, எங்கள் அக்காட்ட ஃபோன் பண்ணி எப்படியும் கேட்பா. இன்னும் என்னமோ ஃபோன் பண்ணாமல் இருக்கா. நான் அவ்வளோதாண்டி கேட்டேன். காலையிலேருந்து உன் மேலே நான் கோபமாக இருந்தேன். என்னடி அப்படி சொல்லிட்டான்? நேத்தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் இன்னைக்கு என்னமோ செருப்பில் அடிப்பேன்ல உங்கள் அக்கா வேற என்ன சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அக்கா கோவப்படுற மாதிரி நீ ஏதாச்சும் பேசியிருப்ப. என்னன்னு சொல்லு மாமா ப்ளீஸ். பொய் சொல்லாமல் சொல்லு. ஏதாச்சும் உளறி வச்சிட்டியா? எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் மாமா. ஏண்டி நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை, இது மட்டும்தான் சொன்னேன். ஏன் பார்த்துட்டு பேசாமல் கூட நிற்கிற அப்படின்னு மட்டும்தான் கேட்டேன். அதுக்கே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் பாட்டுக்கு உன் மேலே கோவப்பட்டு வந்துட்டேன். சரியா? ஏதாச்சும் கேட்டால் சொல்லி சமாளிச்சிரு. அவன் ஒரு பைத்தியம், அப்படி தான் பேசுவான் அப்படின்லாம். ஆமாம், அப்புறம் அப்படி தான் சொல்லுவேன். அவன் ஏற்கனவே பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான், அந்த லூஸ் மாதிரி. அவன் அப்படி தான் பேசுவேன், நீ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத, இதெல்லாம் அம்மாட்ட சொல்லாதக்கா, அம்மா நினச்சா வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவனை பைத்தியம் அரை லூஸு எல்லாம் சொல்லுவேன், கவலைப்படாது. என்னடி நீ என்னை இப்படிலாம் திட்டுற? இந்த மாதிரிலாம் திட்டினா அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாரு. நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு நான் அப்படி தான் பேசணும், சரியா? சரி, எனக்கு வேறு நேரம் ஆயிடுச்சு, ஃப்ரெண்டு வேறு வெயிட் பண்ணுறான், நான் போகிறேன். ஃபோனை கட் பண்ணிவிட்டு இனிமேல்னாச்சும் போயிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஏடா கூட வேலை பண்ணாமல் இரு, சரியா? பாய், லவ் யூ மாமா. லூஸு, திட்டுறதையும் திட்டிட்டு லவ் யூ மாமாவா? லவ் யூ. உங்கள் அக்கா ஏதாச்சும் நினச்சிருப்பாங்களோ? 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்களா? அது எப்படி? ரியல் ட்வின்ஸாக இருக்குமோ? கேட்க மறந்துட்டோம். இன்னொரு டைம் ஃபோன் பண்ணால் கேட்கணும், ட்வின்ஸா இல்லை எப்படின்ட்டு. 2 பேரும் அச்சஸில் ஒரே மாதிரியே இருக்காங்க பாரு. ஏண்டி இப்படியே அழுதுகிட்டே இருக்க? என்னன்னு சொல்லுடி. அது ஒன்றும் இல்லடி, வா போகலாம். அப்புறம் ஏண்டி என் கூட வரப்ப மட்டும் அழுவுற? இனிமேல் அழுவாதடி. நான் எது கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நான் என் கூட வரப்ப நீ அழுவுற? ஒழுங்குமுறையாவே போயிரு. அழுப்பாரு, நான் போகிறேன், போடி. நீ அழுவே இல்லை என்னமோ பண்ணு, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அமுதா நில்லுடி. இப்போ மட்டும் எதுக்கு என்னை கூப்பிட்ற? நாளாக வைக்க மாட்டேன், போ நீ போ. டே மாப்பிள்ள, இந்தடா ஏன்டா அந்த மொட்டை காட்டில் வந்து நிற்க வச்சிருக்க? டே
ஐயோ மாமா கம்முன்னு கொஞ்ச நேரம் இரியா. நானே ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன், சும்மா நோய் நோயின்னு. நீ முக்கியமான விஷயத்துக்கு வந்து நான் என்னையா பண்ணிட்டோம்? என்ன இவன் எனக்கு பொண்ணு பார்க்க வந்தவன் தானே இங்கே நிற்கிறேன் என்னமோ. இன்னும் இங்கே என்ன ஏழ்ரை இருக்கோ தெரியலையே. ஏன் அமுதா நில்லு, நானும் வரேன். இவ வேற பின்னாடியே கூப்பிட்டுக்கிட்டு வரா. இன்னும் என்ன நடக்க போகுதோ தெரியல. அமுதா நீ போன நீ இப்போ அப்படியே கண்டுக்காமையே போயிடுவேன் இவனை. இதா வந்துட்டால, இவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏக்கோய் குட்டக்கா இங்கே வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வாங்க. நீங்கள் யார்? நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசணும்? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாதனால போகிறேன். ஏய் இங்கே பேர் நிற்கலைனா அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இருக்காது, நான் ஞாபகப்படுத்துகிறேன். அன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க வந்தப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் காஃபியில் பேதி மாத்திரை கலந்து கொடுக்கலான்னு பேசிக்கிறதே இல்லை. அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் அக்கா வந்து போலீஸாக தான் இருக்கா. போயிட்டு உன் மேலே தான் முக்கியம், மெயின் அக்யூஸ் நீ தான் சரியா? உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ள போகிறேன் சரியா? நிற்கிறியா சொல்லிட்டா. என்னது இவன் இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கானா? அஜோ இவன் இப்போ கேட்டேன். அஜோ தெரியலையே, போலீஸ்கிட்ட வேற சொல்கிறீங்கறியா? திரும்பிடுவோம், எதுக்கு நம்ம தேவையில்லாத வம்பு. அப்படி வா வலிக்கு. எங்கள் ஃப்ரெண்டை காணோம். அவெல்லாம் என் கூட வரல, நான் மட்டும்தான் வந்தேன். அது வயக்காட்டு வேலைக்கு வந்தேன். வந்த இடத்துல உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். நான்லாம் எதுவும் பண்ணல, என்னை ஆள விடு. இங்கே பாரு, இதுக்கு மெயின் அக்யூஸ்டே நீ தான். ஒன்றை தான் போய் சொல்லுவேன். இங்கே பாரு, நான் வந்து கட்டு பஞ்சாயத்து பண்ணுறவேன். இனிமேல் இவ்வளோ பக்காவாக பிளான் போட்டு கொடுத்த உனக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன். என்ன வேலைன்னு சொல்லி பார்க்கலாம். அஜய் இவன் என்ன வேலை வச்சுருக்கேன் நமக்கு? என்ன வேலை எனக்கு வச்சுருக்க நீ? மாப்பிள்ள, இந்த பொண்ணுக்குள்ள உனக்கு என்ன பேச்சு? உங்கள் அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ண வந்து பிடிச்சிட்டு போயிட்டோம். உங்களை கொள்றதுக்கே பிளான் போட்டு கொடுத்துருக்கு. எவ்வளோ கில்லாடியாக இருக்கு பேரு. நீ கம்மனு இருமா, அவங்களுக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன். அக்கா அது என்ன வேலைனா, நான் வந்து கட்டு பஞ்சாயத்து கொலை இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன். ஏன்னா நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்? ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். இதில் எல்லா இடத்துலையும் எதிரிங்க இருப்பாங்க. எனக்கு நிறைய கொலை முயற்சிலாம் வரும். அதனால நீ தான் இனிமேல் எனக்கு வந்து பக்காவாக பிளான் போட்டு கொடுக்குற. அவங்கள எப்படி முடிக்கலாம், என்ன பண்ணலான்னு சரியா? நீ தான் சூப்பராக பிளான் போடுறிய, அதான் பார்த்தேன் அன்னைக்கு. பேதி மாத்திரையை கலக்கிற. ஏன்டா நீ என்னை இப்படி பாடுபடுத்துற? நான் எதுவும் பண்ணலடா. அவள் தாண்டா உன்னை பிடிக்கலைண்ணா. நான் என்னடா பண்ணட்டேன்? டேய் இதெல்லாம் பாவம் இல்லையாடா உனக்கே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உன்னால் ஒரு காரியம் ஆகணும். உன் ஃப்ரெண்டை போய் நீ கூட்டிட்டா. அவகிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆமாவா இல்லையான்ற சரியா? போய் கூட்டிட்டு. என்ன இவன் இங்கே நிற்கிறான், என்னன்னு தெரியலையே. அமுதா இவங்கிட்டலாம் இன்னும் என்ன பேசுகிற? நான் இங்கே பேசுகிறேன், அவனே என்னை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்கிறேன். இதில் இவன்ட்ட நான் வேற பேசுகிறேன்னா கம்முனு இருடி நீ வேற. பொறுக்கி எப்படி பார்க்குறான் பாரு. பொறுக்கி எப்படி ஹார்ட் பீட் இவ்வளோ சவுண்டாக கேட்குது? இந்த ட்ரெஸ்ஸில் வேற செம்மையாக இருக்கிறா வேற. என்னடி இந்த மாமன் என்னமோ அப்படி பார்க்குற? யாருக்கு மாமே? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உனக்கு மாமா தானே ஆகுது. அப்புறம் என்ன? என்னவே இப்படி முறைக்கிறா? விட்டா முழுங்கிடுவாளாட்டுக்குது. என்னமோ அப்படி பார்க்குறாளே. முறைக்கிறது நல்லா தான் இருக்குது. பொறுக்கி பார்க்குறான் பாரு எப்படி. மாமா. அமுதா வா நம்ம போகலாம். இவனெல்லாம் யார் இவன்ட்ட என்ன பேசியிருக்கேன்? என்னக்கா போயிடுவியா நீ? நான் எங்கடா போகிறேன்னு அவள் தாண்டா கூப்பிட்றா. அவகிட்ட பேசுடா, என்கிட்ட ஏன்டா பேசுகிற நீ? அது இல்லைக்கா, சும்மாதான் சும்மா கோவப்படாத தம்மையில். என்ன அது இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா நம்ம உடம்பு மாறி. பொறுக்கி எப்படி பார்க்குறான் பாரு. இந்த மாமன் ஏதாச்சும் நீ திட்டின? என்னமோ திட்டின மாதிரி இருந்தது பொறுக்கின்ட்டு. வாய்க்குள்ளே முன வேணாம், நீ தாராளமாக சொல்லுனா பொறுக்கி தான் சரியா? என்னது நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது இவனுக்கு எப்படி தெரியுது? உன் மனசில் என்ன நினச்சாலும் எனக்கு தெரியும் சரியா? அப்புறம் இது என்ன ட்ரெஸ்ஸு? இந்த ட்ரெஸ்லாம் போட்டு நீ ஊருக்குள்ளே எங்கேயும் தெரியக்கூடாது. இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தமானது சரியா? அதனால் இப்போ என்ன பண்ணுற, வீட்டுக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுற சரியா? இதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரூமுக்குள்ளே போட்டு நீ எனக்கு மட்டும்தான் காட்டணும் சரியாடி? முட்டை கண்ணி முழிக்கிறத போய் கண்ணை உருட்டி முட்டை கண்ணி. நீ என்னத்துக்கு என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட? ஏன் இஷ்டம், நான் எந்த ட்ரெஸ் வேணால் எங்கே வேணால் போடுவேன். உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பார்த்துட்டு போ. என் வேலையே அதுதானே. நீ எப்படி இருக்கணும், என்ன ட்ரெஸ் போடணும், யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது எல்லாம் நான் தான் சொல்லுவேன் சரியா? அதனால் இந்த மாதிரி அகராதி பேசிட்டு திமுறாக பேசிட்டு என்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா நீ எவ்வளோ தான் அகராதியாக திமுறாக பேசினாவும் ஒன்றா எனக்கு பிடிக்கும். என் முன்னாடி அடங்கி போகிற பொண்ணுங்களை மட்டும்தான் எனக்கு, நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி திமுறாக பேசுகிற பொண்ணு எல்லாத்தையும் நான் வச்சு செஞ்சிருவேன் சரியா? இந்த பொறுக்கி எப்படி பேசுகிறான் போகிறேன் பொறுக்கி. அமுதா நான் போகிறேன், நீ வரைய இல்லையா? இரு போவ. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன். நீ வால்பாறை வந்திருக்கியா? என்னது இவன்
இப்படி இந்த கேள்வி கேட்குறான், ஒருவேளை ஞாபகம் இருக்குமோ? அதெல்லாம் நான் வந்ததில்ல. ஏன் கேட்குறேன்? நான் வீட்டுக்கு போகிறேன். ஏன் அமுதா வரியா இல்லையா? ஏய் பொய் சொல்லாமல் சொல்லு, நீ வால்பாறை வந்திருக்க. என் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுற்றி இருக்காங்க, நானும் எத்தனை பொண்ணை பார்த்துருக்கேன். ஆனாலும் நீ என் பக்கத்தில் வந்தால் மட்டும்தான் என் ஹார்ட் பீட் இவ்வளோ வேகமாக துடிக்குது. நீ அதை வந்து என்ன சொல்லிட்டா? இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி என்ன நடந்திருக்கும்? இவளும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, இவனும் சொல்லிட்டா வேணாமான்னு சொல்லிக்கிறா. எனக்கு பைத்தியம் முடிக்குது. நம்ம தான் வால்பாறை போயிருக்குமே, அது எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 2-3 வருஷம் இருக்கும். அதை சொல்லலாமா? சொன்னால் இவள் வேற என்னமோ வரலேன்னு சொல்கிறா. இவளும் தான் நம்ம கூட வந்தா, சொன்னால் திட்டுவா. நம்ம வீட்டில் போய் விட்ட தனியாக கேட்டு போய் எதுக்கு வம்பு? என்னக்கா என்னமோ தனியாக பேசின மாதிரி இருக்குது, ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் சும்மா தனியாக பேசிக்கிருக்கேன். அதெல்லாம் நான் எங்கேயும் வந்ததில்லை. ஏன் அமுதாவா போகலாம்? ஏய் இங்கே பாரு, போயிட்டு வீட்டில் ட்ரெஸ்ஸை மாத்துற. இங்கே பாருக்கா, அவகிட்ட நான் அந்த கேள்வி கேட்டே ஆகணும். அதனால நீ என்ன பண்ணுற, நாளைக்கு காலையில் இதே இடத்துக்கு நீ அவளை கூட்டிகிட்டு வர, நானும் வருவேன். சரியா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்க்கா, பார்த்து போ. ஐயோ, இன்றைக்கே இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதில் நாளைக்கு வேற இவளை கூட்டிகிட்டு வரணுமா? ஒரு நிமிஷம் நின்று எதுக்கு இப்படி ஓடுற? என்னடி? நீ நம்ம தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வால்பாறை போயிருக்கோம்ல, அப்புறம் என்ன நீ இல்லைன்னு சொல்கிற அவன்கிட்ட? அவன் வேற உன்னை நாளைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் என்னடியே பண்ணட்டும்? இங்கே பாரு, நாளைக்கு இவன் கூப்பிட்றேன்னு வந்து வீட்டில் என்னை கூப்பிட்ட அப்படியே குழி தோண்டி உன்னை புதைச்சிருவேன் பார்த்துக்க. இவன் என்னமோ குழி தோண்டி புதைச்சிருவீங்க, அவன் வேற போலீஸ்கிட்ட சொல்லிடுவீங்கயா. ஐயோ, நான் என்ன பண்ணுறது? எப்படியாச்சும் அவளை நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடணும். நீ எனக்கு பதில் சொல்லு. நம்ம தான் வால்பாறை போயிருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு நீ அவன்கிட்ட போகலன்னு சொன்னேன்? இதில் என்னமோ உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்குது. என்னன்னு சொல்கிறியா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேலையை பார்த்துட்டு நட.